லோடாய் கொண்டிருக்கி கடைசியா என்ன பார்த்தீங்க ஹிக்மா சொல்லுங்க பாப்போம். மத்தின் அடையாளங்களும் குறியீடுகளும். ம் அதுல அந்த தலைப்பு அடுத்து நீங்க சொல்ற தலைப்பு தானே, அதுல கடைசியா பார்த்த தலைப்பு என்ன? நிறுத்தி ஓதுமிடத்தில் நீட்டும் தொடர்பான அடிப்படைகள். மாஷா அல்லா, ஃபுல்லா கிளியர் அது. ஓ. ஆ, அது கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாப்போம், எப்படின்னு சொல்லி பாப்போம். ம். நாங்க ஓதக்கொள்ள அதற்கு முந்தின எழுத்து சுக்குன் செய்யப்படும். கடைசி எழுத்து ஆஹா, சுக்குன் செய்யப்படணும். குட். வேற? அப்புறம் அதுக்கு முன்னிக்கு மத்தின் அடையாளம் இல்லாட்டி எழுத்து கொண்டு வரணும். வெரி குட். ரெண்டாவது அப்புறம் கேள்வி. அது முன்னே எழுத்து 4 5 6 செகண்ட் நீட்டணும். ஓகே, வெரி குட். இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் clear. இது நான் படிச்சோமா, எப்படி நாங்க சரளமா ஓதுற திக்காம ஓதுறேன்னு சொல்லி. இல்ல. சரி, அப்ப இன்றைக்கு நீங்க பார்க்க போற தலைப்பு இதுதான். குர்ஆனை நாங்க பார்த்து எப்படி சரளமா ஓதுற, திக்காம ஓதாம திக்கி கொண்டு ஓதாம எப்படி நாங்க ஓதுறேன்டா. எங்களோட பாடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? பார்க்கப்படும். சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? குர்ஆனை பார்த்து கொண்டு போறீங்க அப்படியா? இல்ல ஓத போறேன். அலிப் பாத்தாண்டு ஒரு எழுத்தா ஓத போறீங்க அப்படியா? இல்ல வசனமா. வெரி குட். நீங்க ஓத போறது வசனம் வசனமாக வசனமா. ஓதுற பாடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆகவே இதுக்கு பின்னால நீங்க திக்காம தான் ஓதணும், அப்படித்தானே? அப்போ உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஓ. தெரிஞ்சுக்கணும், எப்படி நாங்க திக்காம ஓதுறது என்ற கான்செப்ட் நாங்க என்ன செய்யணும், சரியா விளங்கி கொள்ளணும். ஆகவே சரளமாக ஓதுறதுல முதலாவது விஷயம் என்னென்றால், எங்களோட ஓதல்ல முக்கியமான இரண்டு உறுப்புகள் தொழிற்படும். இதெல்லாம் கண்ணும் வாயும். கண்ணும் வாயும். இது ரெண்டும் இல்லாம ஏதாச்சும் ஒன்று இல்லாட்டி என்ன செய்யலாது எங்களால? ஓதையலாம். ஓத இயலாது. ஒன்று இல்லாட்டி ஓத இயலாதா? ரெண்டு தேவையில்லை. ஒன்று இல்லாட்டி மேலும் ஓத கஷ்டம். இது கண்ணை மூடிக்கொண்டு ஓத இயலுமா? இயலா. கண் துறக்காம கண் பார்க்காம எங்களுக்கு ஓதுறது சாத்தியமே இல்லை. அதே மாதிரி கண்ணால பார்த்துக்கொண்டு வாய் உம்முன்னு மூடிக்கொண்டு ஓத இயலாது. அதுனா வாயும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியான ஸ்டைலில் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுல. ஆகவே இது ரெண்டும் எங்களுக்கு ஒர்க் பண்ணாட்டி எங்களுக்கு ஓதல் கஷ்டம். இது ரெண்டும் எப்படி ஒர்க் பண்றேன்னு சொன்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிற. இந்த ரெண்டு கோடையும் வச்சு உங்களுக்கு என்ன விளங்குது சொல்லுங்க பாபு. இந்த ரெண்டு கண்ணும் கோடும். வாயும். ஆ, கண்ணும் வாயும் ஓதக்கொள்ள மில்லி செகண்ட்ஸ்ல இடம் பெறணும். ரெண்டு கோட்டையும் வச்சு சொல்லணும். எந்த கோடு முன்னுக்கு போகுது, எந்த கோடு பின்னுக்கு வருது, என்ன விஷயம், ஏன் அப்படி முன்னாடி பின்னுக்கு போகுது, அதை வச்சு பேசணும். ஃபர்ஸ்ட் கண்ணால பார்த்து வாயால ஓதணும். வெரி குட். ஃபர்ஸ்ட்டுக்கு கண்ணால பார்த்துட்டு கண்ணால பார்த்து நாங்க வாயால வாயால ஓதணும். ஓதணும் என்கிறது. அவ்வளோ அதான் அது விஷயம். உதாரணத்துக்கு இந்த வசனத்துல பாருங்க, ஈயாக்க இந்த ரெண்டு கோடி விளங்கப்படுத்துங்க பாப்போம். நீ சொன்ன விஷயம் தான் பார்ப்பேன். உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்துங்க பாப்போம். கண்ணால சூறா பார்த்துட்டு வாய திறந்து ஓதணும். அப்படி அல்ல. இந்த ரெண்டு கோடும் எப்படி போகுது அதை வச்சு விளங்கப்படுத்துவோம். எது முன்னுக்கு போகுது? கண். ம்? கண். கண். கண் போய் இங்க முடிஞ்சு போறவா அங்க வாய் ஸ்டார்ட் பண்ணுது அப்படியா? கண்ணுங்க வந்து முடிஞ்சு போற வாய் இல்ல. வருது அப்படியா? இல்ல. ம். பேக்கி. எப்படி வருது? கண்ணு ஸ்டாகி கொஞ்சத்துல வாய் வருது. அப்புறம் ஆ. ம். கண் முடிஞ்ச வாய் முடியுது. ம். அப்போ பாருங்க, இப்படி சொல்லண்டு பாருங்க. ஈயாக்க என்று நீங்க ஸ்டார்ட் பண்ற நேரம் ஹம்தா, சரி ஹிக்மா, ஈயாக்க என்று ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க ஈயாக்க என்று வாயால ஓத போக்குல கண் என்ன செய்யணும்? நஅ்புதுவ பார்க்கணும். இதான் இந்த கான்செப்ட். நஅ்புது என்று ஓதுற நேரத்துக்கு கண் எங்க போய்க்கணும்? நஸ்தைனுக்கு வந்தீங்க அப்படியா? வையாக்க. ஆ, ஈயாக்க பக்கத்து 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 ரெண்டு சேர்ந்து கொண்டு போகணும். இதான் கான்செப்ட். சரி, இப்போ நாங்கள் இன்னும் சில விஷயங்கள்ல பார்ப்போம்.
அடிப்படையில் கண்ணுடைய வாசிப்பு வேகம் கூடுதலானது. என்ன அப்படிடா? சொல்லுங்க பாபு. என்ன விளங்குச்சு? நாங்க ஓதக்குள்ள வந்து கண் வந்து டக்குன்னு வாசிச்சுட்டு போன பிறகு வாய் ஓதுடுறேன். கண் அப்படி அல்ல. இதுல விஷயம் என்னன்னு சொன்னா நல்லா விளங்கிக்கொள்ளணும். நாங்க உங்களோட கையில ஒரு பக்கம் ஒன்றை தந்து, உங்களோட கையில பக்கம் ஒன்றை தந்து நீங்க வாசிங்க வேண்டு சொன்னா கண்ணால மட்டும் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? அது கேள ம்? கேள்வி விலங்கல்ல. உங்களோட பக்கம் ஒன்றை தந்து கண்ணால மட்டும் வாசிங்கன்னு சொன்னா ஃபாஸ்டா வாசி முடிக்கணும். வாய் அசைக்காம கண்ணால வாசிக்கிறதையும் கண்ணால இப்படி பார்த்துக்கொண்டு 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 போற. தெரியும். ஆ, தெரியும். ஆகவே அது ஒரு கண்ணால வாசிக்கிற விஷயம் ஒன்று தான் அது. சரியா? சரி. ஆ, அதே போல வாயால வாசிக்கிற ஒன்று என்ன வாயால வாசிக்கிறேன்டா ஒவ்வொரு உச்சரிப்பா வாசிச்சு மிக தெளிவா விளங்கி கண்ட உச்சரிப்புகளை ஒவ்வொரு உச்சரிப்பா எடுத்து உச்சரிக்கிறதான் நான் என்ன சொல்லுவோம்? வாயால உச்சரிக்கிறது. இப்ப எதுக்கு வாசிக்கிறேன். எது பாஸ்ட் கூட? கண்ணால வாசிக்கிறது பாஸ்ட் கூடயா, வாயால வாசிக்கிறது பாஸ்ட் கூடயா? கண்ணால. வெரி குட், கண்ணால. அப்போ இப்போ இது ரெண்டும் கேமரி, இது இந்த சமரி ஒண்டிக்கிற இப்போ நாங்க பார்ப்போம். இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு எப்படி எங்கட ஓதல நாங்க திக்காம ஓதுறது, அல்லது எப்படியெல்லாம் ஓதினா திக்கும் என்று நான் பார்க்க போறோம். எப்படி என்னென்ன அமைப்புகளில் நாங்க ஓதினா எங்கட ஓதல் திக்கி கொண்டு போகும் என்றதை பார்க்க போறோம். இல்லைங்கண்ணா? ஓ. ம். முதலாவது, இவை இரண்டும் ஒன்றையொன்று முந்துதல். எது ரெண்டும்? கண்ணும் வாயும் ஆ, கண்ணும் வாயும் ஒன்றையொன்று முந்தினா என்ன முந்தணும். நடக்கும்? கண்ணும் வாயும் ஒன்றே ஒன்று முந்தினா என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு கண்ணால தான் நீங்க முதல்ல அதை பார்க்கணும். நீங்க வாயில தான் முதல்ல ஓத போறீங்க. எப்படியும் கண் பார்க்காம திக்குமா எனத்துக்கு ஆ, ஓதையெல்லாம் பகமலுங்க. ஓத ஏலாம் போய்த்திரும். ஓதலே வெல்லாம் போய்த்திரும். ம். ரெண்டாவது, ம், என்ன சொல்லி இரண்டுக்கும் இடையில் இடைவெளி நீளுதல் அப்படின்டா. ம். என்ன அப்படின்டா? கண்ணை வாயும் ஒரே நேரத்துல ஓதாம ஆ, நீங்க கெப் சொன்ன மாதிரி விட்டோம். தான். ஈயா கண்டு ஓத போக்கல கண் பேத்து நஸ்தாயின பார்த்தானே நடக்கும். பிழையாகும். ம். ஓதல் வராது. அது வேற என்னத்தி தான் வரும். ஏன்னா ஓதல் ஓ. வருமா? இல்ல. ஐத்தானே. மூணாவது, கண் வாசிப்பின் வேகத்திற்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். ஆ, நாங்க என்ன? எங்கட கண்ணால பாக்குற ஃபாஸ்ட் மாதிரி வாயும் ஃபாஸ்டா போகணும். ம், வெரி குட். கண்ணால பார்க்கிறது போல, கண்ணால பார்க்கிறது போல கண்ட ஸ்பீடுக்கு வாயால ஓதல் அப்படி பல 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 பலன்னு போகணும். ஏன்னா ஒன்று மிக்காது அப்படியா? ஓ. அது சரி வருமா அது? இல்ல. ஆ, கண்ணால பாக்குறீங்க, அந்த கண்ட ஸ்பீடுக்கு நீ ஓத வெளியிட்ட நடக்கும். அடுத்து என் உச்சரிப்பு விளையாகும். வெரி குட். உச்சரிப்பு விளையா பிழையாகும். கடைசி, இரண்டும் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்ற. கடைசாது நஸ்த இந்த இழுக்க கொலை. உதாரணத்துக்கு பாருங்க, ஈயாக்க என்றதை நீங்க ஓதுறீங்க வச்சுக்கோங்களேன். நபதுவ நீங்க பார்க்கல ஏண்டா, கேன்றதை தான் ஓதுறீங்க, கேயை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நவ பார்க்கல. என்ன செய்யும் மோதல்? பிழையாகும். அதே இடத்துல அப்படியோ ஸ்தம்பிதமாயிரும் மோதல், அங்கால போகாது.
இல்லைங்க, பெருக்கு என்ன அதடியா அடின்னு அப்படித்தானே. இப்ப ஈயா க க க நிறைய பேரை பார்த்துப்பீங்க. ஈயா க நஅபுது பூ 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 து து துன்னு நிற்பாங்க. ஏனது அடுத்த எழுத்து அவங்களுங்க இல்ல. பார்த்து இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டிய வேலைண்டால் இதோட உங்களோட குர்ஆனுக்கு உள்ள நாங்க போற விக்கல் விஷயங்கள் எல்லாம் முடியுது. நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களோட திக்குதல் முக்குதல் முட்டுறது மோதுறது எங்க இருக்குங்கிறத பேத்துட்டு தேடி பார்க்கணும். நான் அடுத்த கிளாஸ்ல வசனங்களாக ஓதுற சமயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஹிக்மாக்கு என்ன இஷ்யூ, ஏன் ஓத போக்கில் அடியில் திக்கிறீங்க, முட்டி மோதுறீங்க, என்ன ப்ராப்ளம், எதுலேயும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லணும். எனக்கு இதில் தான் சார் இஷ்யூக்கு, நான் இதுக்காக வேண்டி தான் திக்கிறேன், இதான் பிரச்சனைன்ட்டு சொல்ல தெரிஞ்சுக்கணும். கேன்சர் பிள்ளைங்க என்னன்னு சொல்லி ஹிக்மாக்கு இதோட நீங்க முக்கியமான 3 விஷயங்களை முடிச்சுக்கிறீங்க. ஒன்று, வசனத்திட இறுதியில் எப்படி நாங்கள் ஓதுறது, என்ன வகையான சிக்கல்கள் வரும், அதை எப்படி இல்லாமல் ஆக்குறது முடிச்சாச்சு. நீட்டுறது எங்க பிரச்சனை வரும், எப்படி நீட்டணும், என்ன கவுண்டிங், எத்தனை செகண்ட், அது தொடர்பான பிரச்சனையா எல்லாம் முடிஞ்சு. வசனம் ஒன்றை திக்காம ஓதுறது எப்படி, அதுல வர இஷ்யூஸ் என்ன, ஏன் திக்குறோம், திக்கிறது முட்டுறது சரியா பொலையா எப்படி வாரது, அதை நிப்பாட்டுற எப்படி படிச்சு முடிச்சு. ஹிக்மாது எனக்கு டவுட்டிக்கு அதுக்குள்ள சவுண்டை காணும். மைக் ஆஃப். என்னடா இந்த போலாம். டவுட் இல்ல. ஆ போன்ல ஹைக்கப்படாது. என்ன நீங்க பேசுறது எனக்கு உள்ளங்காட்டி கடைசி கிளாஸ் கஷ்டமா போயிடும். சரி, இதுக்கு பின்னால நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ஆ, நீங்க எங்கட குர்ஆனுடைய ஸ்டைலுக்கு நீங்க வருவீங்க. குர்ஆனுடைய ஸ்டைல் எங்கட 13 சாப்டர் 13 சாப்டர். ஒவ்வொரு சாப்டரையும் நாங்கள் ஒரு சில வசனங்களை டார்கெட் பண்ணி உங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். குர்ஆன் வசனம் தான் வரும், அந்தந்த சூறாக்கள் வராது. மாறி 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 எங்களுக்கு தேவையான வசனங்கள் தான் வரும். அதுக்கேற்ற வகையில் வெல் ப்ரிப்பேரோட நீங்கள் இருக்கணும். திக்கிறது முட்டுறது போது தான் வரப்படாது. இல்லைங்க தானே? ஓ. ஆ இன்ஷா அல்லாஹ் எனக்கு இது ரெடி வரையில் இன்ஷா அல்லாஹ். ஓ. ஏழு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.